வணக்கம். வாங்க இங்க பாருங்க. நான் வந்து வெள்ளாட்டு கறி எடுத்துருக்குறேங்க. நெஞ்செலும்புங்க இது. இது வந்துட்டு இந்த வெள்ளாட்டு கறி நெஞ்செலும்பு வந்துட்டு என் பாட்டி ஸ்டைல்ல நான் செய்ய போறேங்க. நானு குழம்பு வைக்க போறேன். வாங்க எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். பாருங்க, அடுப்பு பத்த வச்சுட்டேங்க. இப்ப அடுப்பு மேல நான் சட்டி வச்சிடுறேன். இப்ப இந்த சட்டியில போட்டு நான் வறுக்க போறேன்னு பார்க்கலாம். வாங்க. தனியாங்க, நான் கொஞ்சம் தனியா போட்டு வறுத்துக்கிறேன். எங்க அப்பத்தா இப்படிதாங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்க அப்பத்தா ஸ்டைல்லே நான் செய்யறேங்க. எங்க அப்பத்தா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் சின்ன போதா இருக்க சொல்ல. இப்போ இந்த தனியா வந்து நான் சட்டிலேயே வறுத்துக்கிறேங்க. வறுத்துக்கிட்டு பாருங்க, நல்லா வறுந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பதத்துல தாங்க நம்ம எடுக்கணும். மிளகு பாருங்க, இந்த கையை அளவுங்க நம்ம எடுத்துக்கலாம். இந்த மிளகும் நம்ம இது போல வறுத்துக்கலாங்க. நம்ம இதெல்லாம் படப்படப்படன்னு வெடிக்கும் பாருங்க, சவுண்டு வரும். படப்படன்னு வெடிச்சிச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து இதுலயே கொட்டிப்போம். இவ்வளவுதாங்க நம்ம ஜீரகம் எடுத்துக்கணும். இப்போ ஜீரகமும் போட்டு சட்டியில கொஞ்சம் அப்படியே ஒன்றும் பாதியமா வறுத்துக்கலாம். இந்தாங்க, இதை பாருங்க, பெருஞ்சீரகம். இதை பாருங்க, இதுவும் போதும். ஒன்றும் பாதியமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறந்துச்சுங்க. இதுக்கு மேல வறுக்க வேணாம், எடுத்து கொட்டிக்கலாம். இங்க பாருங்க, கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூங்க, இதெல்லாம் நம்ம போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஆனா இதுதாங்க நல்லா வாசனை கொடுக்கும் நம்ம குழம்புக்கு. நல்லா வறுந்துச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து இதையும் நம்ம இதுலயே கொட்டிக்கலாம். இங்க பாருங்க, நம்ம வீட்டுல செக்கெண்ணெய் தாங்க எப்பயுமே, நல்லெண்ணெய்ங்க இது. இங்க பாருங்க, ஒரு குழி கரண்டி ஊத்திக்கினேன். இப்போ நம்ம இதுல வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா நான் தண்ணியில போட்டு வச்சுக்கிறேங்க. சின்ன வெங்காயம் விதக்கணும். நம்ம அழிச்சிட்டேன். நான் எண்ணெய் காயிட்டோன்னு நம்ம விதக்கிக்கலாங்க. இதை இங்க பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. இப்ப பாருங்க, நான் இந்த சின்ன வெங்காயத்தை அதுல போட்டுடுறேன். பாருங்க, சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். இப்ப பாருங்க, இஞ்சி பூண்டுங்க, இதையும் இதுலயே போட்டு நான் விதக்க போறேங்க. இங்க பாருங்க, நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாத்தூளுங்க, குழம்பு மிளகாத்தூள், அதையும் இதுல போட்டு நான் கலந்துடணும். நம்ம வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலாங்க இது, அதையும் இதுலயே போட்டுடுறேங்க. ஆனா வீட்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் கறி மசாலால ஒரு ஸ்பூனும் போட்டிருக்கிறேங்க. இப்ப பாருங்க, இந்த காஷ்மீர் மிளகா இல்லைங்களா, இதையும் நம்ம இதுலயே போட்டு நம்ம விதைக்கலாங்க. இந்த காஷ்மீர் மிளகா வந்து நான் 1 மணி நேரம் ஊற வச்சேங்க. ஊற வச்சுதான் இதுல போட்டு நான் விதக்குறேன். இங்க பாருங்க, 1/4 டீஸ்பூனுங்க மஞ்சள் தூள் போடுறேன். இப்ப இதெல்லாம் போட்டுட்டேங்க. இப்ப ரொம்ப விதக்க கூடாது, அதனால இறக்கிறேங்க. அந்த சூட்லயே விதங்கினா போதும் நம்மளுக்கு. இப்ப பாருங்க, நான் சட்டி வச்சுட்டேன். இப்ப அது வந்துட்டு விதைக்கு எடுத்து ஆற வச்சிருக்கிறேங்க. அது நான் ருப்புக்கல்ல போட்டு ருப்பிடுவேன். இப்ப பாருங்க, அதே நல்லெண்ணெயிலேயே நான் ஒரு 2 குழி கரண்டிங்க நம்ம தொட்டியில வச்சிருக்கிற கருவேப்பிலை செடியிலேயே நான் வந்துட்டு இன்னைக்கு கருவேப்பிலை பறிக்கிறேங்க. நான் நம்ம கறி குழம்புக்கு சேர்த்துக்கலாம். நல்லா அது ஒரு வாசனையா இருக்குதுங்க நம்ம வீட்டு கருவேப்பிலை. கடுகு போடுறேங்க. அது கொஞ்சம் நல்லா பொரியட்டங்க. அதான் கூட பெருஞ்சீரகம் போடுறேங்க. அதான் கூட கருவேப்பிலைங்க.
அப்படியே வெங்காயங்க கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி போடுறேங்க. இப்போ இதை வந்து வதங்குற கேப்ல நம்ம வதக்கி வச்சு இல்லைங்களா, வறுத்து வச்சோம் வதக்கி வச்சு இல்லையா, நம்ம அந்த மசாலா வாங்கிட்டு தானே நான் ருப்புக்கல்ல ஆட்டிக்கலாம். வாங்க பார்க்கலாம். எங்க அப்பத்தா எப்பயுமே இப்படிதாங்க, எல்லாமே அடுப்புலயே வச்சு சட்டிலேயே வறுத்து கையிலேயே அரைச்சப்பங்க கையிலேயே ருப்பிப்பாங்க. அதனால தாங்க அப்பவே எங்க அப்பத்தா செய்யறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதே ஞாபகம் எங்க அப்பத்தா ஞாபகம் வரவே தாங்க இன்னைக்கு நானும் அடுப்புல வச்சு இது போல செய்யறேங்க. மசாலா இப்போ நான் கொட்டி இடிக்க போறேங்க. இங்க பாருங்க, கொருந்த பாருங்க இடிச்சுக்கணுங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் இந்த மிளகா வெங்காயம் இப்போ இதெல்லாம் இதில் போட்டு இது ஒரு இடி இடிச்சிட்டு நான் அப்படியே ருப்பிக்க போகிறேங்க. நான் கொட்டிட்டேன். இப்போ இது ஒரு இடி இடிச்சிட்டு நல்லா நம்ம ருப்பிடலாம். இந்த மாதிரி தாங்க இந்த மாதிரி தாங்க எங்கள் அப்பா தான் நல்லா ஆட்டிக்கும். இந்த மாதிரி ஆட்டி நம்ம இதை வந்து கூட்டை ஆயிக்கணும். நம்ம நல்லா கூட்டு மாதிரி தொக்கா ஆட்டிட்டேன். இப்போ இதை நம்ம நல்லா இதில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ருப்புற கேப்பில் பாருங்க விதங்கிருச்சு. இப்போ நான் வந்துட்டு இதில் வெள்ளாட்டு நெஞ்சு எலும்பு இதில் போடுறேங்க. இதை நல்லா நம்ம விதக்கிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் அடுப்பு நல்லா வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ருப்புற கேப்பில் நல்லா எங்கே தீஞ்சிட்டு போதுன்றதால அடுப்பு கொஞ்சம் இதுவாக வச்சுட்டு போனேன். இப்போ நல்லா நம்ம அடுப்பு எரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, நான் ருப்பி எடுத்துன்னு வந்த கூட்டை வந்து இதில் அந்த எதுவும் அரைச்சது வந்து இதில் ஊற்றிடுறேங்க. இப்போ இது வந்து நல்லா விதங்கட்டுங்க. இது மட்டன் வந்து இந்த வெள்ளாட்டுக்கறி நெஞ்சு எலும்பு வந்து வேகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணுங்க. எப்படியோ இது வந்து நம்ம குக்கரில் போடலைங்க, விசிலாம் உள்ள நம்ம அடுப்புலேயே தான் வேக வைக்கிறோம். அதனால் இது எப்படி பார்த்தாலும் 1/2 hour வேகுங்க. இதை பாருங்க, இவ்வளோ தண்ணி ஊற்றி நான் இந்த அளவுக்கு நான் வேக வைக்கிறேங்க. இது பாருங்க, நான் இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து இந்த சட்டி மேலே இந்த தட்டு போட்டு மூடிடுறேங்க. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இப்போ வந்து அந்த கறி குழம்பு கொதிக்கிட்டுங்க அடுப்பில். இது பாருங்க, 1/2 மூடி தேங்காய், முந்திரி பருப்பு ஊற வச்சிருக்கிறேங்க, கெசகசா ஊற வச்சிருக்கிறேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு அது கொதிக்க சொல்ல நம்ம இறக்கும் போது கொஞ்சம் ஊற்றி இறக்கலாங்க. இதை நல்லா வெந்துருச்சுங்க. இது நம்ம கறி குழம்பு சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதாக கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, தேங்காய் கெசகசா முந்திரி பருப்பு அதை அரைச்சி வச்சிருக்கிறேன். அது இப்போ இதாக கூட நான் சேர்க்க போகிறேன். அரைச்சி வச்சிருக்கிறேன் பாருங்க. இதான் இப்போ நான் நல்லா இதை சேர்க்க போகிறேங்க. தேங்காய் கெசகசா எல்லாம் நான் இதில் ஊற்றிட்டுங்க. இப்போ இது வந்துட்டு ஒரு கொதிக்கிட்டோன்னு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கி மூடிடலாம். கொத்தமல்லி போட்டுடலாங்க. இதில் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கலாம். இது பாருங்க, கருவேப்பிலை நம்ம தாளிக்கு சொல்லி கருவேப்பிலை போட்டோங்க. நம்ம இப்பவும் கருவேப்பிலை போடலாம். இப்போ நம்ம இறக்கலாம். பார்த்தீங்களா, சட்டியோட ஸ்பெஷலே இதுதாங்க. அடுப்புலேருந்து இறக்கி வச்ச பிறகு கூட கொதிக்கிறதுக்கு பாருங்கன்னா சூப்பராக இது. இப்போ வந்து எங்கள் அப்பாத்தா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேங்க. எங்கள் அப்பாத்தா ஸ்டைலில் இந்த நெஞ்சு எலும்பு குழம்பு சுடு சாதத்தில் போட்டு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த சோத்தை ஒரு உருண்டை போட்டு நம்ம சாப்பிட்டோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து எங்கள் அப்பாத்தா ஸ்டைலில் எந்த குழம்பு வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.